புலம்பெயர் தமிழர்கள் அதிகமாக வசிக்கிற ஒரு இடம்தான் இந்த இங்கிலாந்து தேசம். இந்த இங்கிலாந்து தேசத்துக்கு செல்ல வேண்டும் என்பது பலருடைய கனவாக இருக்குது. இப்பவும் நிறைய பேர் எப்படியாச்சும் நாங்கள் இங்கிலாந்துக்கு போக வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். நிறைய பேர் இந்த கல்வி நடவடிக்கைகளுக்காக, தொழிலுக்காக, அதை விட இந்த அகதி அந்தஸ்துக்காகவும் நிறைய பேர் இந்த இங்கிலாந்துக்கு சென்றிருக்கிறார்கள். இங்கிலாந்துலேயும் குறிப்பாக இந்த லண்டனில் நிறைய பேர் வசிக்கின்றார்கள். இந்த லண்டனில் வசிக்கின்ற, அதாவது இங்கிலாந்து பூராகவுமே வசிக்கின்ற நிறைய பேருக்கு இந்த கனவு என்னென்னு சொல்லி சொன்னால், எப்படியாச்சும் இந்த இங்கிலாண்டினுடைய பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டை எடுக்க வேண்டும் என்பது தான். வளமையாக இருந்த நடைமுறைகளில் பாரிய ஒரு மாற்றத்தை இந்த இங்கிலாந்து அரசாங்கம் கொண்டு வர இருக்குது. இந்த கொண்டு வருகின்ற மாற்றம் தொடர்பில் எதிர்மறையான விமர்சனங்களும் ஆதரவான விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் எதிர்வரும் நாட்களில் எப்படியாச்சும் இந்த புதிய நடைமுறைகளை கண்டிப்பாக கொண்டு வந்தே தீருவோம் என்பதில் இந்த இங்கிலாந்தினுடைய புதிய அரசாங்கம் தீர்க்கமான முடிவை எடுத்திருக்குது. இதனால் நிறைய தமிழ் மக்கள் பாதிக்கப்பட இருக்கின்றார்கள். இங்கிலாந்தில் ஏற்கனவே இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ட் இருக்கிறார்கள் திருமணம் செய்து ஒரு நபரை எடுப்பதாக இருந்தால் அதில் எந்த விதமான மாற்றங்களும் தற்போது வரைக்கும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் இங்கிலாந்துக்கு களவாக சென்று இந்த அகதி அந்தஸ்து கோருபவர்கள், அதை விட தொழில் விசாவில் சென்று அதுக்கு பின்னர் தொடர்ச்சியாக இங்கிலாந்தில் வசிக்க வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள், கல்வி நடவடிக்கைகளுக்காக இங்கிலாந்துக்கு சென்று அதற்கு பின்னர் தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக இந்த இங்கிலாந்தில் வசிப்பதாக இருந்தாலும் சரி, அதற்காக முயற்சி செய்பவர்கள் இந்த புதிய சட்ட நடைமுறைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இதுவரை காலமுமே இந்த அகதி அந்தஸ்துக்காக விண்ணப்பிப்பவர்கள் தொடர்ச்சியாக இந்த லண்டனில் வசித்து வந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது எவ்வளவு காலம் என்றாலும் சரி, அந்த வழக்கு முடிவுறுத்தப்படும் வரை அவர்கள் தொடர்ச்சியாக இந்த இங்கிலாந்து தேசத்தில் வசிக்கக்கூடியதாக இருந்தது. இதிலேயே இப்போ முதலாவது மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்குது. அதாவது ஒருவர் அகதி அந்தஸ்துக்காக விண்ணப்பித்திருந்தால் அவர் ஒரு முறை மட்டும்தான் அது விண்ணப்பிக்க முடியும். அந்த ஒரு முறை அது ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் அது தொடர்பில் ஒரே ஒரு மேன்முறையீட்டை மட்டும்தான் அவர் மேற்கொள்ள முடியும். இதுக்கு முன்னர் பல மேன்முறையீடுகள் செய்யலாம். அதாவது தொடர்ச்சியாக அந்த கேஸ் தோக்க தொடர்ச்சியாக மேன்முறையீட்டு செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இனிவரும் நாட்களில் அப்படி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. அதாவது ஒரே ஒரு முறை மட்டும்தான் மேன்முறையீடு செய்ய முடியும். இந்த மேன்முறையீட்டிலையும் அவர் தோற்று போயிட்டால், அதாவது இந்த மேன்முறையீடு அக்செப்ட் பண்ணப்படாமல் விட்டால் அவர் குடும்பத்துடன் அவருடைய சொந்த நாட்டுக்கு அனுப்பப்படுவதற்கான சகல நடவடிக்கைகளும் ஏற்படுத்தப்படும் என்பதுதான் இந்த அதிர்ச்சியான செய்தி. எனவே இனிவரும் நாட்களில் இந்த அகதி அந்தஸ்து கோருபவர்கள் முதலாவது தடவையில் ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் இரண்டாவது தடவை ஒரு தடவை மேன்முறையீடு செய்வதற்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படும். இந்த மேன்முறையீட்டு சந்தர்ப்பத்திலையும் அவர்கள் அக்செப்ட் பண்ணப்படாவிட்டால் அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்ப வேண்டும். அடுத்த விடயம் இதுவரை காலமுமே ஒருவருக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் 5 வருடங்கள் இங்கிலாந்து தேசத்தில் வசித்தால் போதுமானதாக இருந்தது. அவர்கள் சொல்லுகின்ற இதர குவாலிஃபிகேஷனையும் பூர்த்தி செய்ய வேண்டும். ஆனால் இந்த நடைமுறை தற்போது மாற்றியமைக்கப்பட்டிருக்குது. அதாவது 20 வருடங்களாக இந்த 5 வருடங்கள் மாற்றப்பட்டிருக்குது. 20 வருடங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக இங்கிலாந்தினுடைய அகதியாகத்தான் இருக்க வேண்டும். அப்படியும் இருக்கைக்குள்ள அதுலேயும் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் வைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு சொல்லி சொன்னால் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அதாவது 30 மாதங்களுக்கு ஒரு முறை உங்களுடைய அகதி அந்தஸ்து பரிசீலிக்கப்படும். அப்படி பரிசீலிக்கல உங்களுடைய சொந்த நாட்டுக்கு சென்று குடியேறுவதில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு அரசாங்கம் தீர்மானிக்குமாக இருந்தால் உடனடியாகவே உங்களுடைய அகதி அந்தஸ்தும் முடிவுறுத்தப்பட்டு நீங்கள் உங்களுடைய சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவீர்கள். முந்தைய மாதிரி தொடர்ச்சியாக இந்த ஏதாவது காரணங்களை காட்டி வசிக்க முடியாது. அது அந்த அரசாங்கம் எடுக்கிற முடிவு தான் உங்களுடைய அந்த தொடர்ச்சியான அகதி அந்தஸ்தை தீர்மானிக்கும். டென்மார்க்கில் இது போன்ற நடைமுறைகள் தான் காணப்படுது. அதாவது கிட்டத்தட்ட 20 வருடங்கள் இருப்பவர்களுக்கு மட்டும்தான்
தொடர்ச்சியாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த நாட்டினுடைய பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வந்து வழங்கப்படுது. லண்டன்ல 5 வருடங்கள் இருந்தாலே இந்த PR கொடுக்கிற நடைமுறை வந்து இருந்து வந்தது. இது இப்ப மாற்றி அமைக்கப்பட இருக்குது. அடுத்த விடயம் வந்து இந்த அரசாங்கத்தால வழங்கப்படுகின்ற உதவிகள். எங்களுக்கு தெரியும், வளர்ச்சி அடைந்த எல்லா நாடுகளிலுமே வந்து அரசாங்கத்தால் பலதரப்பட்ட உதவிகள் வந்து வழங்கப்படுது. இந்த உதவிகளுக்காகவே அந்த நாடுகளை சென்று அகதி அந்தஸ்து கோருபவர்கள் வந்து பல பேர். ஆனால் இந்த உதவி திட்டங்களில் கூட இங்கிலாந்து அரசாங்கம் வந்து ஒரு பாரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. அதாவது ஒருவரால் தொழில் செய்து உழைக்கக்கூடியவராக அவர் இருந்தால் அவருக்கான சகல அரசாங்கத்தினுடைய உதவிகளையும் வந்து நிறுத்தப் போவதாக வந்து இங்கிலாந்து அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சொத்துக்கள் வைத்திருந்தாலோ அல்லாட்டி இதர வருமானங்கள் ஏதாவது அவருக்கு இருந்தாலோ அவர்களுக்கு வந்து வழங்கப்படுகின்ற இந்த உதவி திட்டங்களையும் வந்து நிறுத்தப் போவதாக வந்து இங்கிலாந்து அரசாங்கத்தால் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. இங்கிலாந்து அரசாங்கத்தில் வந்து இந்த குடியேற்ற வாசிகளால் வந்து நிறைய வழக்குகள் நீதிமன்றத்தில் வந்து பெண்டிங்கில் இருப்பதாகவும் இந்த நீதிமன்ற வழக்குகளை வந்து குறைக்கிறதுக்காகத்தான் இந்த ஒரே ஒரு மேன்முறையீட்டு சந்தர்ப்பம் மட்டுமே வழங்கப்பட போவதாகவும் வந்து தகவல்கள் வந்து வெளியாகி இருக்குது. முன்னர் வந்து தொடர்ச்சியாக இந்த மேன்முறையீடுகள் வந்து இருந்து கொண்டு இருப்பதால் நீதிமன்றத்திலையும் வந்து வழக்குகள் வந்து தொடர்ச்சியாக தேங்கிக் கொண்டே இருக்குது. இதன் காரணத்தினால தான் இந்த அரசாங்கம் வந்து இப்படியான ஒரு முடிவை வந்து எடுத்திருக்குது. அடுத்தது வந்து இந்த விசா கெடுபிடிகளையும் வந்து இந்த இங்கிலாந்து அரசாங்கம் ஏற்படுத்த போவதாக அறிவிச்சிருக்குது. அதாவது இந்த குடியேற்றவாசிகளை மீண்டும் தங்களுடைய நாட்டுக்கு திருப்பி கூப்பிடுறதுக்கு ஒத்துழைக்காத நாடுகளுக்கு வந்து இனிவரும் நாட்களில் வந்து இந்த விசா கெடுபிடிகள் வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது இந்த நாடுகளில் இருந்து இனிவரும் நாட்களில் இங்கிலாந்துக்கு வருவதற்கு வந்து யாராவது விண்ணப்பிப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு விசா வழங்குறது தொடர்பில் வந்து கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து அரசாங்கத்தால் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. இதில் மிக முக்கியமாக அங்கோலா, நமீபியா, கொங்கோ போன்ற நாடுகளுக்கு வந்து 3 மாத காலக்கெடுவும் வந்து விதிக்கப்பட்டிருக்குது. இந்த காலக்கெடுவுக்குள்ள இந்த இங்கிலாந்து அரசாங்கத்தால் சொல்லப்பட்ட விடயங்களை வந்து இந்த நாடுகள் வந்து அமல்படுத்தாவிட்டால் நிச்சயமாக அந்தந்த நாடுகளுக்கு வந்து இங்கிலாந்து அரசாங்கத்தால் வந்து விசா கெடுபிடிகள் வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதில் இலங்கை உள்ளடக்கப்படவில்லை. அடுத்தது வந்து இந்த குடும்ப உறுப்பினர்கள் என்ற விடயத்தையும் வந்து இந்த இங்கிலாந்து அரசாங்கம் வந்து வரையறை செய்திருக்குது. அதாவது இந்த மனித உரிமை சட்டங்களில் வந்து பாரிய மாற்றங்களை கொண்டு வந்து குடும்பம் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள், பேரண்ட்ஸ் எவ்வளவு பேரும் உள்ளடக்கியதை மட்டுமாகத்தான் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி இனிவரும் நாட்களில் இந்த நடைமுறையை மாற்றப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது முன்ன எந்த காலப்பகுதியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கொஞ்சம் உறவினர்களை வந்து ஏதாவது காரணங்களை கூறி அவர்களுக்கு வந்து விசா அப்ளிகேஷன் போடக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் அந்த நடைமுறைகளையும் வந்து ஒரு பாரிய மாற்றத்தை வந்து இந்த இங்கிலாந்து அரசாங்கம் வந்து கொண்டு வர இருக்குது. அதாவது இந்த குடும்ப உறவுகளுக்காக வந்து எதிர்வரும் நாட்களில் வந்து இப்படியான நடைமுறைகளை வந்து பின்பற்ற முடியாது. இந்த குடும்பம் என்பது வந்து பெற்றார்களையும் பிள்ளைகளையும் உள்ளடக்கிய ஒரு பகுதியாக மட்டும்தான் இனிவரும் நாட்களில் வந்து இங்கிலாந்து அரசாங்கத்தால் வந்து கணிப்பிடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் இங்கிலாந்துக்குள்ள 39,292 பேர் வந்து சிறிய படகுகள் மூலம் வந்து வந்திருக்கணும். இந்த குடியேற்றவாசிகளால் தான் இங்கிலாந்து அரசாங்கத்துக்கு வந்து ஒரு பாரிய நெருக்கடி வந்து ஏற்பட்டிருக்குது. இப்படியான குடியேற்றவாசிகளால் வந்து இங்கிலாந்தில் இந்த வலதுசாரிகளின் கைகள் வந்து ஓங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் இந்த இங்கிலாந்து அரசாங்கம் வந்து பயப்படுது. இதன் காரணமாகத்தான் இந்த நடைமுறைகளை வந்து இனிவரும் நாட்களில் வந்து அமல்படுத்த போவதாக வந்து இங்கிலாந்தினுடைய உள்துறை அமைச்சர் ஷபானா மஹ்மூத் வந்து அறிவிச்சிருக்கிறார். இந்த நடைமுறைகள் தொடர்பில் வந்து இந்த அகதிகள் நல சங்கங்கள் சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். அதாவது இது ஒரு கடுமையான கட்டுப்பாடு, இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் வந்து இங்கிலாந்துக்கு தேவையில்லை, இது வந்து அகதிகளினுடைய நலன்களை பாதிப்பதாக வந்து அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த புதிய சட்டங்கள் தொடர்பில் வந்து இங்கிலாந்தினுடைய எதிர்க்கட்சி என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் இந்த நடைமுறைகள் கட்டுப்பாடுகள் வந்து போதாது என்றும் இதை விட கடுமையான கட்டுப்பாடுகளை விதிப்பதன் மூலம் மட்டும்தான்
இங்கிலாந்துக்குள்ள குடியேற்றவாசிகள் வந்து வருவதையும் அகதி அந்தஸ்து கோருவதையும் வந்து தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். இது எல்லாவற்றையுமே வச்சு பார்க்கல இனிவரும் நாட்களில் வந்து இந்த அகதி அந்தஸ்து கோருபவர்கள், தொழிலுக்காக சென்றவர்கள் அல்லாட்டி கல்வி நடவடிக்கைகளுக்காக சென்றவர்கள் எல்லோருமே இனிவரும் நாட்களில் இங்கிலாந்தில் குடியுரிமை பெறுவது என்பது வந்து ஒரு பாரிய சிக்கலான விடயமாக இருக்க போகுது. குடியுரிமை மட்டுமில்லை, சாதாரணமாக இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பிஆர் எடுப்பதற்கு கூட கடுமையான விதிமுறைகளை வந்து பின்பற்ற வேண்டிய ஒரு தேவைப்பாடு வந்து இருக்குது. இதன் காரணத்தினால இனிவரும் காலத்தில் வந்து ஏதாவது செய்து இங்கிலாந்துக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சிப்பவர்கள் வந்து 1-2 தடவை வந்து யோசிப்பது நல்லது. ஏன்னு சொல்லி சொன்னால், இல்லாவிட்டால் நிறைய காசை வந்து இழந்து நீங்கள் அங்கே சென்றும் உங்களுக்கு பிஆர் கிடைக்காததால் தொடர்ச்சியாக நீங்கள் அந்த நாட்டில் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து ஏற்படும். இனிவரும் காலத்தில் வந்து இங்கிலாந்துக்கு செல்ல இருப்பவர்கள், ஏற்கனவே இங்கிலாந்துக்கு சென்று அகதி அந்தஸ்து கோரி இருப்பவர்கள், இங்கிலாந்துக்கு கல்வி நடவடிக்கைகளுக்காகவோ இல்லாட்டி தொழில் நடவடிக்கைகளுக்காகவோ சென்றவர்கள் இனிவரும் நாட்களில் அகதி அந்தஸ்து கோருவதற்காக தீர்மானித்திருந்தால் உங்களுக்கு வந்து இந்த தகவல்கள் வந்து மிக பிரயோசனமாக இருக்கும். இந்த விடயங்கள் தெரியாதவர்களுக்கு வந்து நீங்கள் நிச்சயமாக இந்த காணொலியை வந்து ஷேர் பண்ண வேண்டும். அப்போதான் அவர்களும் இது சம்பந்தமான தகவல்களை அறிந்து மேலதிக நடவடிக்கைகளை வந்து எடுத்துக்கொள்ள முடியும். மீண்டும் புதியதொரு விடயம் சம்பந்தமான காணொலியில் சந்திப்போம். நன்றி.